الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون. மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மத் பின் அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி தாஹிரீன் வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்கினிய இஸ்லாமிய பெருமக்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ரமதானுடைய இந்த மாதத்தில் பல்வேறு நற்கருமங்கள் செய்வதற்காக காத்திருக்கும் வேளையில் அந்த நற்கருமங்களுக்கு வலுவூட்டும் வண்ணம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ளும் முகமாக இஸ்லாமிய கல்வி சங்கம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்வை நீங்கள் பார்த்தும் கேட்டும் பயன்பெற்று கொண்டிருக்கிறீர்கள். நாம் இஸ்லாம் கூறும் உளவியல் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளை பார்த்து வருகிறோம். நேற்று நாம் குறிப்பிட்டது உளவியல் குறித்த அந்த துறையை பற்றி உண்டான சுருக்கமான செய்திகள். இன்று அறிமுக உரையோடு சேர்த்து இன்றும் சில தகவல்களை சொல்லி வைக்க வேண்டியிருக்கிறது. உளவியல் சிக்கல்கள், மனப்பிரச்சனைகள், அது சார்ந்து உருவாகிற பல்வேறு பிரச்சனைகள் எங்கிருந்து உருவாகிறது? ஏன் மனிதன் சிந்திப்பதும் செயல்படுவதும் எங்கிருந்து உருவாகிறது? அவனுடைய மனதில் இருந்தா அல்லது அவனுடைய மூளையில் இருந்தா? பெரும்பாலும் நாம் மூளை கெட்டவன், மூளை சரியில்லாதவன் என்று சொன்னாலும் கூட மனப்பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது மனக்கோளாறு உள்ளவன் என்றுதான் சொல்லுகிறோமே தவிர மூளை சரியில்லை அப்படின்னு சொல்றது இல்லை நம்ம பெரும்பாலும். ஆகவே இது மூளையில் உதிக்கக்கூடிய பிரச்சனைகளா அல்லது மனம் என்று ஒரு பொருள் உண்டா, ஒரு சாதனம் உண்டா? அதை புரிஞ்சுக்கணும். நம்ம அதை தெளிவா புரிஞ்சு வச்சுக்கணும். மனம் என்று ஒன்று இல்லை. எல்லாம் மூளையில் நடக்கக்கூடிய சமாச்சாரங்களைத்தான், விஷயங்களைத்தான் மனம் என்று சொல்கிறோம். மனதிலே எண்ணுகிறோம் என்றால் அதற்கு பொருள் மூளையிலே எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று பொருளே தவிர மனசுன்னு தனியா எதுவுமே இல்லை. சரி, ஏன் அப்படி சொன்னார்கள்? மூளையை சொல்லாமல் ஏன் மனம் என்று சொன்னார்கள் என்றால், உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் பொழுது மனம் என்று சொல்லிக் கொள்கிற பழக்கம் பெரும்பாலும் அறிஞர் பெருமக்களிடத்திலே இருக்கிறது. மைண்ட் அப்படின்னு சொல்றது அது பிரெயின். மூளையை பற்றி சொல்லும் பொழுது பிரெயின் என்று சொல்லிவிடுவார்கள். இந்த மனதில் சிந்தனை, உணர்ச்சி, கற்பனை, உறுதி போன்ற பல்வேறு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறோம்ல, இதற்கு மனம் என்றும். ஃபுல் பாடிய கண்ட்ரோல் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்களை சிந்திப்பதற்கு, அதுபோன்று கற்பனை செய்வதற்கு, தேவையான விஷயங்களை கொடுப்பதற்கு மூளைன்னு சும்மா சொல்லிக்கலாம். எல்லாமே மூளையில் தான் நடக்கிறது. எல்லாம் மூளையிலே தான் நடக்கிறது.
நம்ம ஒரு பேச்சு வழக்கில் மக்களுக்கு புரியும் வழக்கில் மனசு சரியில்லாதவன், மனப்பிதற்றல் உடையவன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறோம். விஷயத்திற்கு வருவோம். இப்பொழுது மனம் சார்ந்த பிரச்சனைகள் என்பது மூளையில் ஏற்படுகிற பிரச்சனைகளே தவிர மனம் என்று ஒரு பொருளை தனியாக பார்க்க முடியாது. ஆகவே மனதை குறித்து நாம் பேசப் போவதில்லை. மூளையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளைத்தான் நாம் பேசவிருக்கிறோம். அதை வெளிப்படுத்துகிற விதத்தை குறித்துத்தான் நாம் பேசவிருக்கிறோம். இப்பொழுது சரி, மூளையில என்னென்ன செயல் மாற்றங்கள் ஏற்படுகிறது? இப்பொழுது மூளைதான் பிரதானம். நம்ம பேச்சு வழக்கில் அப்படி சொல்லிக்கிட்டோம், மனசு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டோம். மனசுன்னு ஒரு பொருள் இல்லை. விஷயத்திற்கு வருவோம். இப்பொழுது மூளையை பற்றித்தான், மூளையிலே நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றித்தான் அறிந்து கொண்டாக வேண்டும். பெரும்பாலும் மனித மூளை இருக்கிறது அல்லவா, அது மற்ற பிராணிகளை விட, விலங்கினங்களை விட விசித்திரமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய கணத்திலும் சரி, அதனுடைய செயல்பாடுகளிலும் சரி, மற்ற விலங்கினங்களை விட கூடுதலாக மனிதனுக்கு சிறப்பம்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் மனிதன் சிறப்பிற்குரியவன். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அழகிய அமைப்பிலே மனிதனை நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்வதற்கு காரணம், பல விஷயங்களில் மனித மூளைக்கும் மற்ற மிருகங்களுடைய, விலங்கினங்களுடைய, பறவை இனங்களுடைய மூளைக்கும் பெரும் வித்தியாசத்தை நம்மால் உணர முடியும். அது மாபெரும் ஒரு அருட்கொடை. நம்முடைய மூளை எப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. அது ஒரு தண்ணீர் நிரம்பிய பைக்குள் அப்படி மிதந்து கொண்டிருப்பதை போன்று செயல்படுகிறது. ஒரு தண்ணி இருக்குல்ல, தண்ணிக்குள்ள ஒரு காத்தடைத்த சிறு பையை போட்டால் எப்படி மிதக்குமோ அது போன்று செயல்படுகிறது. அப்படி மிதந்துகிட்டு இருக்கு. ஒரு அவ்வளவு பாதுகாப்பு. அதை சுற்றிலும் ஏராளமான பாதுகாப்பை அல்லாஹ் மூளைக்கு வழங்கி இருக்கிறார். நம்முடைய மூளைக்கு என்னென்ன பாதுகாப்பு தெரியுமா? மண்டை ஓடு, அதற்கு பின்னால் 1008 பாதுகாப்பு ஏற்பாடுகள், இப்படி 3 அடுக்கு பாதுகாப்புகளை ஒவ்வொன்றுக்குள்ளே நுட்பமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார். மூளை பல்வேறு பாதுகாப்பு அடுக்குகளால் பாதுகாக்கப்படுகிறது. அதனுடைய செயல்பாடுகளும் விசித்திரமாக இருக்கிறது. பாருங்கள், அதை சுற்றி இருக்கிற நரம்புகள் பல்லாயிரம் கணக்கான கிலோமீட்டர்கள் கொண்டது. அவ்வளவு நரம்பு அதை சுற்றி இருக்கு. அதை எடுத்துட்டு போய் அப்படியே போடணும்னு வச்சுங்களேன், ஒரு நரம்பு எடுத்து பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா போகும் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் போகும். சொல்கிறார்கள், எழுதுகிறார்கள், 1,76,000 மேற்பட்ட கிலோமீட்டரை தாண்டி அது பயணிக்கும்னு சொல்றாங்க. அவ்வளவு தூரம். இந்த பூமியையே பல்வேறு தடவை இந்த நரம்புகளால் வச்சு சுத்திடலாம். அப்படி ஒரு அமைப்பு. மற்ற விலங்கினங்களை விட மனிதனுடைய அமைப்பு விசித்திரமானது. ஆகவே மனிதனுடைய மூளை விசித்திரமானது. அடுத்து பாருங்களேன், அது பல்வேறு செல்களால், பல்வேறு விஷயங்களால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பல்வேறு அடிப்படைகளை கொண்டு அது செயல்படுகிறது. அதுக்குள்ள பலவிதமான கருவிகள் எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சிருக்கான். புரிஞ்சு கொள்றதுக்காண்டி நான் சொல்றேன் இலகுவா. அது ஒவ்வொன்றும் அந்தந்த வேலையை மொத்தமா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு அழகு தெரியுமா? மற்ற உறுப்புகள் தூங்கும், ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். மூளையும் நம்முடைய இதயமும் நமக்கு தூங்குறதே இல்லை. அது வாட்டுக்கு இயங்கிக்கிட்டே இருக்கு. தூங்கினால் கூட, நாம் தூங்கினால் கூட நம்முடைய மூளை செயல்பட்டு கொண்டே இருக்கிறது.
நமக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. காசு வாங்காத எல்லா நேரங்களிலும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்லாஹ் நம்முடைய மூளை கொடுத்திருக்கா, மூளையா கொடுத்திருக்கான். 5 பைசா வாங்கிக்கிறதுல நம்மகிட்ட நமக்கு பல்வேறு உணர்ச்சிகளை, நமக்கு பல்வேறு தேவைகளை அவைகள் தான் உணர்த்தி நம்ம நடக்கிறதுக்கு, பேசுறதுக்கு, இப்படி பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருப்பது நம்முடைய மூளை. அதிலும் ஒவ்வொன்றிலும் நுட்பம் பாருங்கள். அதுல அல்லாஹ் அந்த மூளையில மொத்தமா உள்ள மூளையில ஒரு பொருளை பட்டாணி கடலை சைஸ்ல வச்சு, அதுதான் எல்லாம், மொத்தமாவே அதுதான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு பொருளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஹைப்போதாலமஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பொருள், சின்ன பொருள், இதுதான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. மூளையினுடைய பகுதிகளையும் கண்ட்ரோல் பண்ணுது, பாடியினுடைய விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணுது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவது. அது அல்லாஹ் எப்படி நுட்பமானவன்! பலாஹுவல் ஹல்லாகுல் அலீம். அவன்தான் மாபெரும் படைப்பாளன், அவன்தான் மாபெரும் படைப்பாளன். இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? இந்த தகவல்கள்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மூளையை பற்றி அறிந்து கொண்டால்தான் அதில் ஏற்படுகிற சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்கு வழிவகுக்கும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இனி நாம் செய்ய வேண்டிய மனப்பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்குரிய வழிகளை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 2க்கான கேள்வி. மூளையினுடைய மிக முக்கியமான பகுதி எது? இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் பைருஹா மல்டி குசன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், கீழக்கரை. மக்களின் மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள்.